ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி மீலாக் பார்க்கலாம், வரீங்களா? இன்றைக்கி காலையிலேயே ஆடு மாடு எல்லாத்தையும் பிடிச்சின்னு போயிட்டு பட்டியாண்டை கட்டிட்டோம். பாருங்கள், ஆடுங்க எப்படி நேற்று கட்டின தலையை வேப்பந்தாலும் நல்லா இருக்கான். எங்கள் தாத்தா ஆட்டை கூட கட்டாமல் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் மாடு எனக்கு ஒன்றுமே போடலையேன்னு அது பார்த்துட்டு இருந்துச்சு. சரி, தீவன பயிர்னா அத்தனை வரலான்னு போனால் அவரைக்காய் செடி பூவே நிற்கல. பிஞ்சு எங்கேயோ 1-2 தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் காய் இருக்கான்னு. சரி, அது இருக்கட்டும்னு மாட்டுக்கெல்லாம் தீவன பயிர் அத்துன்னு வந்துட்டோம். அதுவும் சீக்கிரமாக முத்தி போகுது இந்த வெயிலுக்கு. தீவன பயிரும் மாடு சரியாக சாப்பிடவே மாட்டேங்குது, அது கடிச்சு விட்டுருது. சரின்ட்டு எங்கள் தாத்தாவும் ஒரு மாட்டுக்காக தீவன பயிர் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. நானும் ஆட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தீவன பயிர் எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டேன். இன்றைக்கி எதுவும் தலை கட்டல ஆட்டுக்கு. எனக்கு தலையே வெயிலுக்கு தலையே இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா, கோயிலாண்ட வேறு கூழ் ஊற்றணும், வீட்டில் கூழ் ஊற்றணும், வேலையாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்குமே பில்லு வரியே போட்டு கட்டிட்டோம். மேய்க்க கூட மேய்க்கலை. இன்றைக்கி என்ன பண்ணுறது, குச்சின்னு மேய்க்கிறதுக்கு டைம் இல்லை. சரின்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். வந்து பார்த்தா கத்திரிக்காய் செடியெல்லாம் மொத்தம் காஞ்சி போயிட்டு இருந்துச்சு. இது குழந்தைங்க மாதிரி இல்லையா, புதுசு. சரி, இப்போ தானே நட்டுருக்கோம், 8 நாள் ஆகுது கத்திரிக்காய் நாற்று நட்டு. எங்கள் மாமியாரும் தண்ணி திருப்பிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு கூடவே தண்ணியிலேயே ஆடணுன்றா மக்களே. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளை 24 மணி நேரம் கூட தண்ணியிலே இருக்க சொன்னால் ஜாலியாக இருக்கிறான். தண்ணிக்கு போய் எதனா தண்ணி திருப்பணுன்னா இவளுக்கு குஷி ஆயிடுது தண்ணியில் ஆடுறதுக்கு. அவங்க நானும் ஒரு குட்டியாக செடி நல்லா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அவங்க பாட்டி தண்ணி திருப்பிட்டு இருந்தாங்க. அதுலேயே போய்ட்டு தண்ணியிலே போய் ஆடுறான். கொல்லி ஃபுல்லாக நடக்கிறா தண்ணியிலே. சரின்ட்டு நானும் எங்கள் மாமியாரும், இதுக்கு மேலே தண்ணியில் இருந்தால் இவளுக்கு ஜுரம் வரும், நீ தூக்கிட்டு வீட்டுக்கு போ, நீ இங்கே ஒன்றும் வேலை செய்ய கட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க சொல்லிட்டாங்களேன்ட்டு தண்ணி பாஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னும் அந்த பக்கம் ஒரு 2 பட்டம் பாயாது இருந்துச்சு. சரிம்மா நானும் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு பாப்பாவை தூக்கிட்டு நானும் கிளம்பிட்டேன். வந்து பார்த்தா பாருங்கள், குரங்கு என்ன பண்ணி வச்சுருக்கு. ஒரு நாள் ஆள் இல்லாத போயிடுவேன். கொம்பேரி மண்டியெல்லாம் உடச்சி போட்டிருக்கு. இப்போ தான் நட்டு கொஞ்சம் பிஞ்சு வந்துச்சு. அந்த பிஞ்சை விட்டு வச்சுருக்கா பாருங்கள். என்னங்க பண்ணுறது, விவசாயி ஆகிட்டாவே இப்படித்தான். ஒரு கழுங்க இப்போவே இது கழுங்கு ஊறாத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணுதே இந்த குரங்கு. இன்னும் கருங்கெல்லாம் ஊறிச்சுன்னா இன்னும் வச்சு வைக்குமான்னு நீங்களே பாருங்கள். கழுங்க மட்டுமா தின்னுது, ஒரு தேங்காய் விட மாட்டேங்குது. கத்திரிக்காய் வேறு நட்டுருக்கோமா, இன்னும் அதுக்கு ஜாலியாக இருக்கும் கத்திரிக்காய் அறுத்து சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே வீட்டுக்கே போக முடியாது, நைட்டில் மட்டும்தான் வீட்டுக்கு போக முடியும். பகலெல்லாம் இந்த குரங்குக்கு தான் காவலாக உட்காந்துக்கணும் மக்களே. என்ன பண்ணுறது, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.